ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிலாக்கர் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டிஜிலாக்கரில் வந்து என்னென்னலாம் நம்ம டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த டிஜிலாக்கர் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு இப்போ ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிஜிலாக்கர்னால் என்ன? ஸோ டிஜிலாக்கருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூர் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம கவர்மெண்ட்லேருந்து லான்ச் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் எல்லாம் டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஆதார், பேன் எல்லாமே வச்சுருப்பீங்க. ஒரு கார்டாவோ பேப்பராவோ வச்சுருப்பீங்க. ஸோ அதை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஆன்லைன்லேயே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இதுதான் இந்த டிஜிலாக்கருங்கிறது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்லேருந்தே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் பார்ட்டிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இதில் உங்களோட எல்லா டாக்குமெண்ட்டையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது போக இதில் வந்து அடிஷ்னலாக 1 GB ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் உங்களோட ஓன் டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே இதில் இருக்குது. ஸோ இதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணணும். ஸோ உங்கள் மொபைல் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணால் தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட அஃபீஷியல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க பாருங்கள், digillocker.gov.in சொல்லி. ஸோ இதுதான் அஃபீஷியல் லிங்க்கு. நிறையா டிஜிலாக்கர்னு சொல்லி நிறையா ஒரு ஃபேக் வெப்சைட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் போயிடாதீங்க. ஸோ இந்த gov.in அப்படிங்கிற வெப்சைட் தான் ஒரிஜினல் லிங்க்கு. ஸோ இதில் போய் உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ உங்கள் மொபைலில் வந்து உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் போய்ட்டு டிஜிலாக்கர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலர் ஐக்கான் போட்டு இந்த க்ளவுட் சிம்பிள் போட்டு இருக்கும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாங் ஸ்க்ரீன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு லாங்குவேஜ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதை படிச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா லெட்ஸ் கோ வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்துடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். இப்போ கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து சைன்இன் பண்ணுறீங்களா கிரியேட் அக்கௌண்ட்டான்னு கேட்கும். ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லைனா கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணால் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அது போக ஒரு 6 டிஜிட் பின் கேட்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணி முடித்தோடனே இந்த மாதிரி உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி டைப் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வரும். கொடுத்துட்டு இப்போ அதை சப்மிட் கொடுங்க டைப் பண்ணிவிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த இடத்துலேயே ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போதைக்கு ஸ்கிப் நோவ் கொடுத்துட்டு உள்ளே போய் பண்ணலாம். இப்போ நான் ஸ்கிப் நோவ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஆப்புக்குள்ளே போயிடுச்சு. ஸோ என்னோடய அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோம்லேயே வந்து வெரிஃபை நவ்னு அந்த அலர்ட் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆதாரை வெரிஃபை பண்ணுற வரைக்கும் அது காமிச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதை வெரிஃபை நவ் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வெரிஃபை யுவர் செல்ஃப்னு வரும். அதை கொடுத்துட்டு இப்போ ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ உங்களோட ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். இதில் டைப் பண்ணி கன்டினியூ கொடுங்க. கொடுத்தோடனே இப்போ இந்த ஆதார் நம்பரில் லிங்க் ஆகிருக்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ வந்து இப்போ ஆதார் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாக வந்து இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து இதில் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதிலேருந்து எடுத்து காமிக்கும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூடு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இஷ்யூ டாக்குமெண்ட் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். ஸோ உங்களோட ஆதார் வந்து ஆட் ஆகிருக்குன்னு சொல்லி காமிக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஆதார் வெரிஃபை பண்ணாலே அந்த ஆதார் டாக்குமெண்ட்டும் உங்களோட இஷ்யூ டாக்குமெண்ட்டில் வந்து ஆட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து மற்ற அதர் டாக்குமெண்ட் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதெல்லாம் வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் மோர் கிளிக் பண்ணி போய் பார்க்கலாம். இல்லைனா செர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஸ்டேட் வைஸ் நீங்கள் டாக்குமெண்ட் நேமை கொடுத்து சர்ச் பண்ணலாம். இல்லைனா கீழே ஸ்டேட் வைஸ் இருக்கும், கேட்டகரி வைஸ் இருக்கும். ஸோ இது எஜுகேஷன் ரிலேட்டடான டாக்குமெண்ட் வேணுமா, பேங்கிங் ரிலேட்டடான டாக்குமெண்ட்டான்னு சொல்லி கேட்டகரி வைஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் தேட போகிறீங்களோ
அந்த மாதிரி கேட்டகரியை சூஸ் பண்ணியும் போய்க்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்டேட் வைஸ் காமிக்க போகிறேன். இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை நான் சூஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஸோ ஸ்டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே போய் தமிழ்நாடு ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் இருக்க எந்த டாக்குமெண்ட்னாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதில் பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட்டு, உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 10th மார்க் ஷீட்டை வந்து எப்படி எடுக்கிறதுங்கிற காமிக்கிறேன். ஸோ அதில் கிளாஸ் 10 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இந்த வருது பாருங்கள், கிளாஸ் 10, 12 ரெண்டுமே வரும். ஸோ இப்போ வந்து 10th அந்த கிளாஸ் 10 மார்க் ஷீட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரோல் நம்பர், அதாவது 10th உங்களோட ரோல் நம்பர் என்ன, அந்த இயர் பாஸ்வேர்டு, மந்த் இயர், ஸோ அந்த ரெண்டும் தெரியணும். அது போக உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ இதுதான் வந்து இங்கே மேண்டட்ரி. ஸோ இதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுபோக சர்டிஃபிகேட் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரெகுலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த 4 டீட்டெயில் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த 10th மார்க் ஷீட் வந்து எல்லாராலும் பண்ண முடியாது. அதில் ஒரு பர்டிகுலர் இயருக்கு மேலே தான் இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த இயருக்கு மேலே உள்ளவங்க தான் இதை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் எதுனாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்தந்த சர்டிஃபிகேட் நம்பர்ஸை மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும், அதை ஃபீட் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து அந்த இஷ்யூடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் ஆட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டுமே அதில் இருக்கும், அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ இதில் ஆதார் மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது மட்டும் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ண இதில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். டிஜிலாக்கர் அப்படிங்கிறது இந்த பர்பஸ் தான் யூஸ் ஆகுது. உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இதில் வந்து டிஜிட்டலாக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் டிஜிலாக்கர் ஆப்புங்கிறது என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணுறது, அதில் எப்படி டாக்குமெண்ட்டை ஆட் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ அடுத்து இந்த டிஜிலாக்கர் வந்து பாஸ்போர்ட்டில் எப்படி லிங்க் பண்ணுறாங்க, ஸோ இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த பாஸ்போர்ட் சேவாலேருந்து ஒரு ப்ரெஸ் நோட் விட்டுருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபு, டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுக்குமே ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஆதாரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஜிலாக்கரை வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டுக்குமே வந்து வேறு ஏதாச்சும் நீங்கள் ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா தேவையில்லை. ஆதாரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஜிலாக்கரை லிங்க் பண்ணணும். ஸோ இது வந்து எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா August 5 அதிலிருந்தே இது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. ஸோ இனிமேல் பண்ணுற எல்லாருமே ஆதாரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஜிலாக்கரை லிங்க் பண்ணணும். ஸோ அதை வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எப்படி லிங்க் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆதாரை சூஸ் பண்ணிவிட்டு டிஜிலாக்கர் லிங்க் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து அவங்க கொடுத்த ப்ரெஸ் நோட்டில் இருக்கிற இன்ஃபோ. ஸோ எதுக்காக லிங்க் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் மேனுவலாக அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக டிஜிலாக்கர் லிங்க் பண்ணிங்கன்னா அவங்க ஈஸியாக அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பேப்பர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக அந்த டிஜிலாக்கரில் இருக்கிற டாக்குமெண்ட்டை அவங்க வந்து டிஜிட்டலாகவே பார்த்து ஓகேன்னு வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க ப்ராசஸ் சிம்பிளாகிறதுக்காக இந்த வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இனிமேல் யார் பண்ணாலும் இதை ஒரு இன்ஃபோ சொல்லிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும். ஸோ அது பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.